அரியலூர் மாவட்டம் மாளிகைமேடு பகுதியில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்வதற்கான அறிவிப்பு இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறாதது ஏமாற்றத்தை அளிப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாமன்னன் ராஜேந்திர சோழன் புகழை பறைசாற்றும் விதமாக மாளிகைமேடு பகுதியில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் கீழடி, கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளிட்ட 7 இடங்களில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. இதுவரை 3 கட்ட அகழாய்வு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதில் ராஜேந்திர சோழனின் காலத்து அரண்மனை சுவர்கள், பனை ஓடுகள், சீன வளையல்கள் உள்ளிட்ட பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க மாளிகைமேட்டில் 2024-25ஆம் ஆண்டிற்கான 4ஆம் கட்ட அகழாய்வு பணிகளுக்கான அறிவிப்பு தமிழக அரசு வெளியிடும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல தொழிற்கூடங்கள் இருந்ததற்கான மேற்பரப்பு சான்றுகள் கிடைக்கின்றன. மிகப்பெரிய வணிக நகரம் என்பதற்கு பல இடங்களில் அகழ்வாராய்ச்சி செய்து அதனுடைய சான்றுகளை பெற வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கின்றோம். அதற்காக கங்கை கொண்ட சோழபுர அகழ்வாராய்ச்சி என்பது அவசியம். அவை இதில் அறிவிக்கப்படாது ஏமாற்றத்தை தருகிறது.